Pebbles Tamil. Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா கோவை சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது சோள தோசை. அதாவது ஒபேசிட்டி இருக்கிறவங்க வந்து இந்த சோள தோசை எடுத்துக்கலாம். அதாவது சோளத்தை வந்து நம்ம நல்லா அரைச்சிட்டு அதை ரொட்டியாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து என்னென்னா சோள மாவை அதாவது சோளத்தை வந்து நல்லா ஊற வச்சுட்டு இது கூட நம்ம அரிசி சேர்த்தலாம். அதாவது பச்சரிசி இல்லைனா இட்லி அரிசி சாப்பாட்டு அரிசி எது வேணாலும் சேர்த்தலாம். நம்ம இன்றைக்கி என்ன எடுத்துருக்கோம்னா கைக்குத்தல் அரிசி எடுத்துருக்குறோம். அதுலேயும் நிறைய ஃபைபர் இருக்குது, அயன் கண்டென்ட்டும் நிறையா இருக்குது. இது கூட என்ன அளவுன்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ எவ்வளோன்னு நான் சொல்கிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம சோள தோசைக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். இதுதான் வந்து சோளம். இது வந்து என்னென்னா ஒரு 5 hours வந்து நல்லா ஊற வைக்கணும். அதாவது நான் வந்து 7 மணிக்கு நான் ஊற வச்சேன்னா இப்போ வந்து 12:15 ஆகிடுச்சு. இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 hours வந்து நல்லா ஊறிடுச்சு. இதுக்கு அளவுன்னு பார்த்திங்கன்னா இந்த டம்ளரில் 200 grams 200 grams வந்து ஒரு டம்ளர் நம்ம எடுத்துருக்குறோம். அதாவது இதில் அரை டம்ளர் அளவுக்கு நம்ம கைக்குத்தல் அரிசி எடுத்துருக்குறோம். எந்த அரிசி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கிறது கைக்குத்தல் அரிசி. கைக்குத்தல் அரிசி நல்லா ப்ரௌனாக இருக்கும். இது வந்து உடம்புக்கு நல்லது. அதாவது ஃபைபர் நிறையா இருக்குது, அயன் கண்டென்ட்டும் நிறையா இருக்குது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது நம்ம எடுத்துருக்குறோம். அடுத்து பார்க்க போகிறது உளுந்து அதே மாதிரி நம்ம கரெக்டாக அரை டம்ளர் எடுத்துக்கலாம். அதாவது 200 grams வந்து சோளம் எடுத்தோன்னா 100 gram கைக்குத்தல் அரிசி, 100 gram அளவுக்கு உளுந்து, இது கூட 1 tablespoon அளவுக்கு நம்ம வெந்தயம் எடுத்துக்கிறோம். இது எல்லாத்தையுமே நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபெர்மெண்டேஷன் டைம்னு பார்த்திங்கன்னா இந்த சம்மர் டைமில் நம்மளுக்கு வந்து ஒரு 3 to 4 hours இருந்தாலே போதும். நம்ம வந்து அரைச்சி நல்லா புளிக்க வச்சுக்கலாம். இதை வந்து கிரைண்டரில் 3ஐயுமே சேர்த்து ஒன்றாவே அரைச்சிட்டு புளிக்க வச்சுட்டு அடுத்த நாள் வந்து நம்ம தோசை ஊற்றிக்கலாம். சோள தோசை அரைச்சிக்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சமாக போட்டுட்டு ஆன் பண்ணிக்கலாம். நம்ம இது கூடயே கைக்குத்தல் அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா அரைச்சிட்டு ஃபெர்மெண்டேஷன் டைம் 6 hours இருந்தாலே போதும். நல்லா புளிச்சு வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா உளுந்து வந்து போடுறதுனால சீக்கிரமாக புளிச்சிடும். இதில் நிறைய ஃபைபர் இருக்குது, பார்த்திங்கனாவே தெரியும். நல்லா கோதுமை மாதிரி அப்படியே வந்து வர ஆரம்பிக்கும். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். சோள தோசை நம்ம ஆட்டி வச்சுருந்தோம். ஃபெர்மெண்டேஷன் டைம் பார்த்திங்கன்னா ஒரு 6 hours வந்து நம்ம எடுத்துட்டோம். ஏன்னா சம்மருங்கிறதுனால 6 hours. இதே வந்து வின்டராக இருந்ததுன்னா ஒரு 8 hours 10 hours ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா மாவு நல்லா புளிச்சிருக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டதுனால உப்பு போட வேண்டியதில்லை. நீங்கள் பனியாரம் சுடணுன்னா இது கூட வெங்காயம் பச்சை மிளகாய் அரைஞ்சி போட்டோம் நம்ம சுடலாம். இல்லை அப்படியே டைரெக்டாக தோசையும் சுட்டுக்கலாம். இதுக்கு என்னென்னா புதினா சட்னி, தக்காளி சட்னி நல்ல காம்பினேஷன். நம்ம புதினா சட்னியோட லிங்க்கை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம தோசை சுட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் அப்படியே ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லா கிறிஸ்பி ஆகும். இப்போ இதுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ திருப்பி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேகணும். ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதுக்கு வந்து என்னென்னா புதினா சட்னி, தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, கார சட்னி எல்லாமே நல்ல காம்பினேஷன். அப்படியே இல்லைன்னா கூட நீங்கள் கருவேப்பிலை பொடி இருந்தாலும் நல்லாயிருக்கும். இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த சூடே போதும். இப்போ எடுத்துக்கலாம். சோள தோசை புதினா சட்னி ரெடி. சோள தோசை எப்படி செஞ்சீங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். ஒன்லி ரெசிபீஸ் மட்டும் பார்க்கணுன்னு லைக் பண்ணிங்கன்னா கோபி சுதா கோவை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். கூழும் குடியும் ஒருங்கிழக்கும் கோலோடி சூழாது செய்யும் அரசு. விளக்கம்: மேல் நடப்பதை கருதாமல் முறை தவறி அரசாளுகின்ற மன்னவன் தன் பொருள் வளத்தையும் நாட்டு மக்களது அன்பையும் ஒருங்கே இழந்து விடுவான். Pebbles Tamil.